மயிலாடுதுறையில் உள்ள மாணவன் சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டதால் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்று முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு சாலைகள் மூடப்படுவதால் 1974க்கு முன்பு இருந்த பாதை எஸ்பி அலுவலகத்திலிருந்து சித்தர்காடு செல்லும் பழைய சாலையை சீரமைத்தால் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் உள்ள சூரிய மின்சக்தியில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று போராட்டத்தின் ஒரு பகுதியாக கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், 26 நாட்கள் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேலும் போராட்டத்தில் என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு கோட்டை கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலில் வருடாந்திர புரட்டாசி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு கோட்டை கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலில் வருடாந்திர புரட்டாசி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீனிவாச பெருமாள் ராஜ அலங்காரத்தில் தாயாருடன் திருத்தேருக்கு எழுந்தருளியதைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீபாவளி போனஸ் கேட்டு நாமக்கல் மாவட்ட கட்டிட கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ரூபாய் 5000 வழங்க வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அரசாணை வெளியிட்டதை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி 131வது போராட்டமாக கைவிலங்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழக விவசாய முன்னேற்றக் கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பின. தமிழக விவசாய முன்னேற்றக் கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் இத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நெல்லையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியின் போது மைதானத்தில் வைக்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்திற்கான பலகையில் டிவிகே என தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை மாணவிகள் குறிப்பிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடக்கி வைத்த நிகழ்ச்சியில் மாணவிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை குறிப்பிட்டதால் கையெழுத்து இயக்கத்தை விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பாதியிலேயே நிறுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் கல்குவாரியை அகற்றக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் திருமால் கிராம பொதுமக்கள் பேருந்து உள்ளிட்டவைகளில் புறப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு கொடுத்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ள இருமல் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் டெல்லி மற்றும் சென்னையைச் சேர்ந்த 4 மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்கள் சுமார் 10 மணி முதல் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து உட்கொண்டு குழந்தைகள் இறப்பு சம்பந்தமாக இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில் மருந்து மாதிரிகளையும் சேகரித்து ஆய்வு செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக பெங்களூர், கொல்லம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை 3 சேவைகள் இயக்கப்படுகிறது. விசேஷ காலங்களில் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க இயக்கப்படும் ரயில் இரு மார்க்கத்திலும் கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சென்னை புழல் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் கற்களை கொண்டு சேதப்படுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து சிலையை சேதப்படுத்தியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கம் 30ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் குடும்ப விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் நடிகர் தீனா மற்றும் சார்பட்டா தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வீடியோ கலைஞர்கள் மற்றும் போட்டோ கலைஞர்களின் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு புகைப்பட சங்கம் சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே 22 ஆண்டுகள் இந்திய ராணுவத்திற்காக பணியாற்றி ஓய்வு பெற்று வீடு திரும்பிய ராணுவ வீரருக்கு உறவினர்கள், கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கொடியழகு கடந்த 2003ஆம் ஆண்டு நாசிக் பகுதியில் இந்திய ராணுவத்திற்கான தனது பணியை துவங்கிய நிலையில் ராணுவ வீரருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்ற சம்பவம் முசலம்பட்டி பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர் அடுத்த பச்சையாங்குப்பம் பகுதியில் உள்ள இருளர் குடியிருப்பு பகுதிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் இலவசமாக மாலை படிப்பகத்தை திறந்து வைத்த காவல் உதவி ஆய்வாளர் திருமாவளவன் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்ட நிலையில் காவல் உதவி ஆய்வாளரின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்தனர். கோவை வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதியில் ஒற்றை காட்டு யானை நுழைந்த நிலையில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் அலறி அடித்து வெளியேறினர். தொடர்ந்து யானை அங்கிருந்த அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு வைத்திருந்த உணவை தின்றுவிட்டு அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திய நிலையில் நிரந்தரமாக அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமை அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. திண்டுக்கல்லில் அலங்கார ஒப்பனை போட்டி, மெகந்தி, பாரம்பரிய அழகு ஒப்பனை என 3 விதமான மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. ஆல் இந்தியா கேர் மற்றும் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த அலங்கார ஒப்பனை போட்டியில் பல்வேறு அம்மன் அலங்காரத்தில் பெண்கள் வேடமணிந்த நிலையில் முதல் 3 இடங்களை பிடித்த நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த பெண் பயணியை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ்காரர் ரயில் பெட்டிக்கும் பிளாட்பாரத்திற்கும் இடையே சிக்கி காயமடைந்தார். ரயிலில் ஏறும்போது தவறி விழ இருந்த பெண்ணை அங்கிருந்த RPF போலீஸ்காரர் ஆதித்யகுமார் விரைந்து செயல்பட்டு பெண் பயணியை ரயில் பெட்டிக்குள் ஏற்றிவிட்டு காப்பாற்றிய போது எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்ட நிலையில் அப்போது சக பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி அவரை காப்பாற்றினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 12 அம்மன் சப்பரங்கள் அணிவகுப்பு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. எரசநாயகனூர், கன்னி சேருவாரம்பட்டி, பூசாரி கவுண்டன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆயுத பூஜை திருநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜை விழாவில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே உள்ள அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜையில் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு யூனிஃபார்ம் மற்றும் இனிப்புகள் வழங்கினார்.
சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் அதிமுக 53ஆம் ஆண்டு நிறைவு செய்து 54ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அருள்மிகு வடிவுடையம்மன் மற்றும் உற்சவ மூர்த்திகள் 46 நாயன்மார்கள் உள்ளிட்ட 400 தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் கழக அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாராபுரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினால் தங்களது பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் அம்முகாமினை புறக்கணித்தனர். இதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக விண்ணப்பிக்க வரும் மக்களின் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விவசாய கழிவுகள் போன்ற நுண்ணிய பொருட்களை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 30 லட்சம் மதிப்பிலான விவசாய கழிவுகள் எரிந்து சேதமான நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகை மூட்டம் ஏற்பட்டதால் சுற்றியுள்ள பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.